நாம் தமிழ் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னா, இந்த தமிழ்நாட்டுல வந்து மலைக்கோ மண்ணுக்கோ செடி புழுவு காற்று ஆகாயம் நீர் எல்லாத்துக்கும் பேச ஒரு மனுஷன் இருக்காண்டா. காமராஜர் கற்கண்ணு இவங்கெல்லாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன், கண்ணால நான் பார்க்க கிடையாது. அந்த வழியில கடைசியில ஒற்றை நம்பிக்கை, தமிழ் இனத்தின் ஒற்றை நம்பிக்கை ஒரே ஆளு நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். ஏன்னா அங்க வந்து மண்ணுக்கு புழுவுக்கு பேச ஒரு அரசியல் யாருமே இல்ல. அவர் அரசியல் செய்ய வரல, அவர் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவர். அவர் அரசியல் இது அவர் அரசியல் ஆசை. அண்ணன் வரணும், இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகி மேல ஏறி கொடி பறக்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு பறக்கணும். நாங்க அன்னைக்கு வந்து கட்சி ரெண்டுமே வந்து ஒழிக்கணும். ஏண்டா இவங்க 2000 கொடுக்குறாங்க, அவங்க 2500 கொடுக்குறாங்க. மற்ற இலவசம் எங்களுக்கு எதுக்கு தேவை? நான் படிக்கல, இன்னொருத்தன் படிச்சிருக்கேன், இன்னொருத்தவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட ஒரு வேலையை போட்டு கொடுத்தா இலவசம் எதுக்கு? நிரந்தர வேலை. அவங்களும் ஒரு நாளைக்கு 4000, அவங்க வீட்டுல 4 பேர் தலைக்கு 500 2000. அப்ப அவங்களும் அந்த நீங்க எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்கன்னா எனக்கு நான் பிச்சா போடுறா, நீ இலவசம் கொடுக்க நாங்க எதுக்கு உங்கள்கிட்ட இலவசம் வாங்கினேன்? அப்படின்னு எனக்கு அவசியம். நல்ல வேலையை கொடு, கல்வியை கொடு. இங்க வந்து பொருள் இலவசமா தரதுக்கு தண்ணி யாராச்சும் இலவசமா தரீங்களா? இல்ல ஒரு கல்வி யாராச்சும் இலவசமா தரீங்களா? வாயை தோண்டி ஆராய்ச்சி பேசுறீங்களா? இங்க வந்து ஒரு சொல்றாரு, நான் வந்தா தண்ணி இலவசம். அதே மாதிரி மருத்துவம் 1 கோடி 1 ரூபாய் இருந்தாலும் 1 கோடி இருந்தாலும் அரசாங்கம் பார்க்கும். அதே மாதிரி அமைச்சர் மகனா முதலமைச்சர் மகனா யாரா இருந்தாலும் அந்த அரசாங்கம் ஆஸ்பத்திரி கல்வியும் தண்ணி எதுவுமே இலவசம் தர முடியல. அப்ப இதுக்கான அரசியல் வேணும். இனம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர்.